எப்படி இருக்கு படம் மோகன் பேபி? நல்லா இருக்கு. லைக் நல்லா பிடிச்சிருந்தது. என்ன நீங்க ஃபீல் பண்ணீங்க படத்துல? சீரியஸா எல்லாமே ரிலேட் ஆச்சு. லைக் இப்போ கரண்ட் ஜெனரேஷனுக்கு அவங்க எடுத்த மூவிக்குமே சூப்பரா ரிலேட் ஆயிருந்துச்சு. ப்ளஸ் எது பிடிச்சிருக்குன்னு பர்டிகுலரா சொல்ல முடியாது. சாங்ஸ்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆக்டிங் ரெண்டு பேரும் செம்மையா பிரிச்சாங்க. ஃபர்ஸ்ட் மூவி. எஸ் அது சீரியஸா செம்மையா இருந்துச்சு. அவரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் எங்களுக்கு நியூ கிரஷ் அன்லாக் அழகா இருக்கு. சோ சீரியஸா சூப்பரா இருந்துச்சு. மிஸ்கின் சாரோட ரோல் எப்படி இருந்துச்சு? அது ஆக்சுவலி எதிர்பார்க்கல. பட் செம்ம ஃபன்னா இருந்துச்சு. லைக் அவர் டான்ஸ் ஆடுனாரு. அந்த டான்ஸ்ல சூப்பரா இருந்துச்சு. அது எதிர்பார்க்கவே இல்ல. பட் அவர் வரும்போதே ஓகே ஆடினா நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அது மாதிரி ஆடினாரு சூப்பரா மிஸ்கின் சாரோட கேமியோ எப்படி? அதுதான் இன்னும் ஹைலைட். எதிர்பார்க்கலையே. அதுதான் ஒரு சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஓவராலா அப்புறம் அந்த லாஸ்டா தூக்கிட்டு வருது ஸ்பாயிலர். லைக் அது ஸ்பாயிலர் ஸ்பாயிலர் ஆக கூடாது. அது எதிர்பார்க்கல அந்த சீன். நாங்க வேற மாதிரி நினைச்சிட்டோம் ஒரு செகண்ட். பட் அந்த பாட்டு சம்பந்தமே இல்லாம பாட்டுல லைக் அந்த இடத்துல வேற ஒரு பாட்டு போடுவோமே ஒரு மாதிரி வாழை மூவில இருந்தானே. ஆமா வாழை மூவில இருந்து திடீர்னு அந்த பாட்டு போட்டுனே ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சு போல அப்படின்லாம் ஏதோ லைக் அது சூப்பரா இருந்துச்சு. ஓகே நல்லா இருந்துச்சு. It was a nice film. Like நான் நிறைய இடத்துல இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். But I think என்ன பிடிச்சது? ஸ்பெஷலா இந்த மூவில என்ன இப்படி இருக்கு? I feel like as a pair Rudra and Mithila really worked. It didn't look like a first film. அது கொஞ்சம் like ஒரு renowned actors பண்ற மாதிரி ரொம்ப நீட்டா ஒரு ஆக்டிங் மாதிரி இல்ல. It was like நிறைய பேரோட லைஃப் ரிலேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. That's all. சாங்ஸ்ல எப்படி இருந்துச்சு? I think BGM was nice. நிறைய songs இல்ல but அந்த ஃபிலிம்க்கு ஒர்க் ஆகுற மாதிரி இருந்துச்சு. It was a good film. மிஸ்கின் சாரோட காம்போ எப்படி இருந்தது? அவங்களோட சீன்ஸ் எப்படி? I think Miskin is as always he is like a very funny person. அவர் நேச்சுரலா பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. It was not like ஒரு ஆக்டிங். மொத்த ஃபிலிமே ஆக்டிங் மாதிரி இல்ல. It was like ஒரு பர்சனோட லைஃப் அதை எடுத்திருக்காங்க. அது நீட்டா எடுத்திருந்தாங்க. ஓவராலா எப்படி இருக்கு? Overall it was nice. ஒரு 8 on 10 7 on 10 ish film. தல விஸ்வாசி கிருஷ்ணகுமார் ஆரம்பம் படத்துல நீங்க பாத்திருப்பீங்க. நயன்தாராவை காப்பாத்துற சீன்ல வந்திருப்பாரு. அந்த ஆக்டர் அதாவது ஒரு நடிகர் டைரக்டரா மாறி பேபி அதாவது ஓஹோ எந்த பேபின்னு எடுத்திருக்கிறாரு. கண்டிப்பா ஏன்னா இளைய தலைமுறையும் அக்கா சுகந்தி அக்கா வாழ வைக்கணும். அந்த இதுல வந்தேன். என்னோட தலையோட வெறித்தனமான ஃபேன் வந்து ஒரு கிருஷ்ணகுமார் டைரக்டரா மாறி எடுத்திருக்காரு. படம் அருமையா இருக்குது. அதாவது பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள்ட்ட சண்டை பண்ணி வயலண்ட் பண்ணா அந்த குழந்தை வந்து ஃபியூச்சர்ல தன்னோட பொண்டாட்டி இந்த மாதிரி இருப்பாங்களே அப்படின்றத வந்து அது மைண்ட் பண்ணி அது ஒரு சினிமா கதையா எடுத்து ஒரு படத்துக்கு ஒரு நடிகருக்கு சொல்ல போற கதை தான். கதை சிம்பிள் கதையா இருந்தாலும் 2K கிட்ஸுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாதுன்றத அவ்வளவு அழகா வந்து இந்த ஆஹா எந்த பேபியில சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா இன்னைக்கு அதான் ஓஹோ சரி ஆஹானே சொல்லிக்கலாம்டா. ஆகானாலும் ஓகானாலும் ஒண்ணுதான்டா சுகந்தி அக்கா சொன்னா ஓகேவா. அது மாதிரி ஓஹோன்னு அந்த கிருஷ்ணகுமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணகுமாரை. ஏன்னா நான் ஆரம்பம் கிட்டத்தட்ட ஒரு 1000 வட்டம் பார்த்துருப்பேன். அதில் ஒரு விசுவாசமாக பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி அவரோட படத்தை விசுவாசமாக பண்ணியிருக்காரு. தலையோட ஆசீர்வாதமும் அந்த பரமசிவனோட ஆசீர்வாதமும் இந்த மாதிரி கிரிவலம் முடிச்சுட்டு வந்து இது கிருஷ்ணகுமாருக்கு அர்ப்பணமான ஓஹோ எந்த பேபி சூப்பராக இருக்கு. அதை விட வந்து விஷ்ணு விஷால் வந்து அழகா கேட்டு தன்னோட தவற படத்திலேயே ஒத்துக்கிறாரு. அவர் வாழ்க்கையில நடந்ததை ஒத்துக்கிறாரு. நிறைய வந்து ரியல் சீனியா நம்ம பார்த்தோம் இல்லையா, அது ஒரு ரியல் சீனா வந்து படத்தை எடுத்திருக்காங்க. ஆல் ஓவரா சூப்பர். படம் வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள். ஓகே என்ன பிடிச்சிருக்கு படத்துல? எல்லாரும் பிடிச்சிருக்கு. நல்லா பண்ணிருக்காங்களா? ஹீரோ நல்லா பண்ணிருக்காரா? சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? நீங்க பாத்தீங்க படம்? நல்லா இருந்துச்சு. பேபிக்கு பேர் வச்சிருக்காங்க. கரெக்ட்டா புரிஞ்சிருந்ததா? புரிஞ்சிருக்கு. 18+ ரொம்ப வல்கரான காட்சி. விஷ்ணு விஷால் தம்பியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? ஹீரோவா அவர்தான் பண்ணிருந்தாரு. நல்லா பண்ணிருந்தாரு. ரொம்ப நல்லா பண்ணிருந்தாரு. சோ விஷ்ணு விஷால் அவர்கள் வந்து அஜித் விஜய் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஓகே படம் 18+ கீழன்றாங்க. வல்கரான சீன்லாம் நிறைய இருந்ததா படத்துல? இல்லனா என்ன பிடிச்சிருக்கு படத்துல? ஓவரால் நல்லா இருந்துது. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குது. என்ன பிடிச்சிருக்கு படத்துல? என்ன பிடிச்சிருக்கு? லவ் ஸ்டோரி பிடிச்சிருக்கு. இல்ல லவ் ஸ்டோரி ஓகே. நீங்க அந்த காலத்துல ஆளுங்க. பழைய காலத்துல லவ்க்கு இந்த லவ்க்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா? விட்டு கொடுத்து போகணும்னு காமிக்கிறாங்க. அதுல நல்லா இருக்குது. சூப்பர். இல்ல ஸ்கூல் பேஸ்ல ஸ்கூல் டைம்ல லவ் பண்ணிருக்காங்க. சோ நீங்க பேரண்டா இருந்தா அதை எப்படி நீங்க திங்க் பண்ணுவீங்க? அக்செப்ட் பண்ணலாம். இப்பெல்லாம் அதுதானே ஜெனரேஷன் ஓடுது. ஓகே நான் நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சது மூவில? ரொம்ப
ஃபன்னா ஜாலியா போச்சு, அது பிடிச்சிருந்துச்சு. நான் ரொம்ப சீரியஸா இல்லாம அவரோட ஆக்டிங் எப்படி இருக்கு? ஏதோ அவரோட ஃபர்ஸ்ட் மூவி ஆக்டிங் எப்படி இருக்கு? ஒரு சில சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, ஒரு சில இதுலலாம் கொஞ்சம் நார்மலா இருந்துச்சு. மிஸ்கின் சாரோட ரோல் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. ஓவராலா படம் என்ன சொல்ல வராங்க, எப்படி இருக்கு? ஒரு லவ் ஸ்டோரி தான், ஆனா வந்து ஒரு கொஞ்சம் கருத்து இருக்க மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? என்ன பிடிச்சிருந்தது? ஹீரோ பிடிச்சிருந்துச்சு. சொல்லுங்க. நான் படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு, ஆக்டிங்ல சூப்பரா இருந்துச்சு. என்ன ஸ்டோரி என்ன சொல்ல வந்திருக்காங்க? ஒரு ட்ரூவா லவ் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஸ்டோரியில படத்துல சொல்லுவாங்க. ஏ கண்டென்ட் ஏதாவது ஜாஸ்தியா அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் அப்படிலாம் எதுவுமே நல்லா இருந்துச்சு. ஓவராலா நல்லா இருக்கு. ஹீரோ ஹீரோயினி சூப்பரா பண்ணிருக்காங்க. அவரோட ஃபர்ஸ்ட் மூவி, ஹீரோவோட ஃபர்ஸ்ட் மூவி எப்படி பண்ணிருக்காரு ஆக்டிங்? சூப்பர், நல்லா இருந்துச்சு.